ஆல் இன் ஒன் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல டிடிடியோட ஆன்லைன் தர்ஷன் டிக்கெட் புக்கிங்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரூல்ஸும் ஒவ்வொரு தர்ஷன் டிக்கெட்லயும் என்னென்ன மாதிரி ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். ஏப்ரல் மாசத்துக்கான தரிசன டிக்கெட் எல்லாம் இப்போ ஓபன் ஆகி ஒவ்வொரு டிக்கெட்டா புக் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஸோ இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சுக்கிச்சுன்னா அடுத்து வரக்கூடிய தரிசன டிக்கெட் புக் பண்றதுக்கும் இன் ஃபியூச்சர்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்லைன் டிக்கெட் புக்கிங் பொறுத்த வரைக்கும் ஒரு சில ரூல்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா அந்த தர்ஷன் டிக்கெட் ரொம்ப ஈஸியா நம்மளால புக் பண்ண முடியும். வாங்க அது என்னென்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது போல பயனுள்ள அப்டேட்டை நீங்க தொடர்ச்சியா தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் நீங்க பாக்குற வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா லைக்கும் அப்டேட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற டிக்கெட் லக்கி டிப். இந்த லக்கி டிப் பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு மாசமும் 18ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதி வரைக்கும் இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் ஆன்லைன்ல ஓபன் ஆகி இருக்கும். அந்த 18ஆம் தேதி அப்படின்றது ஞாயிற்றுக்கிழமை இருந்துச்சு அப்படின்னா மட்டும் 19ஆம் தேதியில இருந்து ஓபன் பண்ணுவாங்க. இதுதான் ஆன்லைன் லக்கி டிப்போட கேலண்டர் ஷெடியூல். 18ல இருந்து 20க்குள்ள இதோட ரெஜிஸ்ட்ரேஷன் இருக்கும். இந்த லக்கி டிப் ரெஜிஸ்ட்ரேஷன்ல ஆன்லைன்ல நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றதுக்கு என்ன மாதிரி முக்கியமான ரூல்ஸ் இருக்கு அப்படின்றத மட்டும் நான் இதுல உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்ஸிமம் 2 பேருக்கு தான் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும். நீங்க இன்னும் 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும்னா இன்னொரு மொபைல் நம்பர்ல இருந்து தான் நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ற மாதிரி இருக்கும். அதுக்கு அடுத்தது ஆதார் கார்டு மட்டும் தான் நம்ம பயன்படுத்த முடியும். வேற எந்த ஐடி ப்ரூஃபுமே அக்செப்ட் ஆகாது. அதுக்கு அடுத்தது இதுல நமக்கு ஒரு தடவை சேவால செலக்ட் ஆகிட்டோம் அப்படின்னா திரும்பவும் நம்ம லக்கி டிப்ல ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் நம்மளோட ஆதார் கார்டை வச்சு அப்படின்னா கண்டிப்பா நீங்க 180 நாள் கழிச்சுதான் திரும்பவும் பண்ண முடியும். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் செலக்ட் ஆனவங்களுக்கு 180 நாள் டைம் கேப் இருக்கு. இதுவே நான் இன்னும் செலக்டே ஆகல அப்படின்றவங்க நீங்க செலக்ட் ஆகுற வரைக்குமே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கலாம். அவங்களுக்கு எந்த டைம் கேப்புமே கிடையாது. ஓகே, இந்த 180 நாள்ல நாங்க வேற எந்த தர்ஷனமும் பார்க்க முடியாதுன்னா நீங்க லக்கி டிப் தவிர வேற எந்த டிக்கெட் வேணாலும் புக் பண்ணிக்கலாம். எல்லா டிக்கெட்டுமே புக் ஆகும். ஆனா இந்த லக்கி டிப் மட்டும் நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியாது. இது இதுல இருக்க முக்கியமான ரூல். அதுக்கு அடுத்தது ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆயிட்டீங்க அப்படின்னா பேமெண்ட் ஆப்ஷன் 2 டேஸ் நமக்கு டைம் கொடுப்பாங்க. அந்த 2 டேஸ்க்குள்ள அந்த டைம்குள்ள நம்ம பேமெண்ட் பண்ணணும். சப்போஸ் நீங்க அந்த 2 டேஸ்க்குள்ள பேமெண்ட் பண்ணலனாலும் திரும்ப உங்களால 180 நாள் இந்த ரெஜிஸ்ட்ரேஷனே பண்ண முடியாது. ஏன்னா நான் செலக்ட் ஆனேன், எனக்கு பேமெண்ட் பண்ணல, நான் சேவாவும் அட்டன் பண்ணல, ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாமா அப்படின்னா முடியாது. ஒன்ஸ் நீங்க செலக்ட் ஆகிட்டாலே அதை நீங்க பயன்படுத்திக்கிறது தான் ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஏன்னா பயன்படுத்தல அப்படின்னா திரும்பவும் நமக்கு அந்த சான்ஸ் கிடைக்குமா அப்படின்றத சொல்ல முடியாது. நெக்ஸ்ட் நீங்க பேமெண்ட் பண்ணும்போது போட்டோ நம்ம 1 MB அப்லோட் பண்ணணும். இப்ப 2 பேருக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி 2 பேர் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா 2 பேரோட ஆதார் போட்டோ கேட்கும். அதை நீங்க 1 MB சைஸ்க்குள்ள அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் இதுல இருக்க முக்கியமான ரூல்ஸ். அதுக்கு அடுத்தது எந்த வயசுல இருந்து நாங்க இதுக்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னா 12 வயசுக்கு மேல நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். உங்க ஃபேமிலியில ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் செலக்ட் ஆயிருக்கீங்கன்னா உங்களோட குழந்தைங்களுக்கு 12 வயசுக்கு கீழே இருக்குன்னா தோமால அர்ச்சனா சேவா தவிர மற்ற சேவாக்கள்ல நீங்க அவங்கள ஃப்ரீயாவே கூட்டிட்டு போகலாம். ரெண்டாவதா நம்ம பார்க்கக்கூடிய சேவா டிக்கெட் ஆர்ஜித சேவா டிக்கெட். இது கல்யாணோற்சவம், ஊஞ்சல் சேவா, சகஸ்கர தீபலங்கார சேவா, ஆர்ஜித பிரம்மோற்சவம் மொத்தமா 4 சேவாக்களுக்கான டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. ஒரு சில நேரங்கள்ல அந்த மாதங்கள்ல ஸ்பெஷலான ஏதாவது உங்களுக்கு சேவா இருக்கு, உதாரணத்துக்கு வசந்தோற்சவம், புஷ்ப யாகம், அதுக்கு அடுத்தது தெப்போற்சவம், இந்த மாதிரி ஸ்பெஷலான ஆர்ஜித சேவா இருந்துச்சுன்னா அதுவும் இந்த சேவா டிக்கெட்ல ஓபன் ஆகும். அது எல்லா மாதத்திலயுமே கிடையாது. ஒரு சில மாதங்கள்ல ஒரு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய சேவாவும் இதுல வரும். ஆனா மாதம் நமக்கு ஓபன் ஆகக்கூடியது இந்த 4 சேவாக்கள் மட்டும்தான். இதுல நீங்க டிக்கெட் புக் பண்றதுக்கான ரூல்ஸ் என்னென்ன அப்படின்றத நான் டீட்டெயிலா சொல்றேங்க. இதுல ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன அப்படின்னா ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு தான் புக் பண்ண முடியும். இப்போ கல்யாணோற்சவம் நீங்க புக் பண்றீங்க அப்படின்னா ஒரு டிக்கெட்லயே 2 பேத்துக்கு சேர்ந்து வந்துடும். அது மேல் ஃபீமேல் அப்படின்ற மாதிரி தான் நம்ம புக் பண்ண முடியும். 2 மேலுக்கு 2 ஃபீமேலுக்கு கல்யாணோற்சவம் புக் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் இதுல இருக்க இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இப்போ டைம் கேப். ஒரு தடவை இந்த சேவா அட்டன் பண்ணிட்டோம், நான் ஊஞ்சல் சேவா அட்டன் பண்ணிட்டேன்னா திரும்ப வேற சேவா புக் பண்றதுக்கும் நமக்கு டைம் கேப் கேட்கும். இதுல உங்களோட மொபைல் நம்பர் ஆகட்டும், உங்களோட ஆதார் கார்டு ஆகட்டும், 2க்குமே இந்த டைம் கேப் இருக்கு. ஏன்னா ஒரு சில புக்கிங்லாம் இப்போ நமக்கு பண்ணிட்டு வேற ஒருத்தவங்க கேட்கறாங்க அப்படின்றதுக்காக அவங்களுக்கும் நம்ம புக் பண்ண ட்ரை பண்ணுவோம். அப்போ இந்த ஆர்ஜித சேவால மட்டும் நம்மளோட மொபைல் நம்பர் ஒரு தடவை யூஸ் பண்ணிட்டோம்னா திரும்பவும் வேற ஒருத்தவங்களுக்கு புக் பண்றனாலுமே நம்ம 180 நாள் வெயிட் பண்ற மாதிரி தான் இருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த மொபைல் நம்பரை நீங்க யூஸ் பண்ண முடியும். அப்போ இங்க டைம் கேப் அப்படின்றது உங்களோட ஆதார் கார்டுக்கும் இருக்கு, நீங்க யூஸ் பண்ண மொபைல் நம்பருக்கும் 180 நாள் கழிச்சுதான் நெக்ஸ்ட் டைம் உங்களோட டிக்கெட் புக்கிங்கை நீங்க பண்ண முடியும்.
அதுக்கு அடுத்து இதுல போட்டோ அப்லோட் பண்ணணும் அப்படின்னா அப்லோட் பண்ற ஆப்ஷன்லாம் தேவையில்லைங்க. அப்லோட் பண்ணியும் தேவையில்லை. ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஆதார் கார்டு மட்டும் வச்சுதான் நம்ம வந்து புக்கிங்கே பண்ண முடியும். நெக்ஸ்ட் எந்த வயசுல இருந்து நம்ம புக்கிங் பண்ணணும் அப்படின்னா 12 வயசு 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு ஆளுக்கு 500 ரூபாங்க. கல்யாணோற்சவம் வந்தா 1000 ரூபாய் கப்பல் டிக்கெட்டா நம்ம பே பண்ற மாதிரி இருக்கும். இதுக்கு நீங்க சுபதம் என்ட்ரன்ஸ் வழியா தர்ஷன் போனீங்கன்னா ஒரு 1 ஹவர்ல இருந்து 2 மணி நேரத்துக்குள்ள நீங்க தரிசனம் முடிச்சிடலாம். சோ இந்த டிக்கெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான ரூல் வந்து இதுதான். அடுத்ததா நம்ம பார்க்கக்கூடிய டிக்கெட் வந்து வர்ச்சுவல் சேவா டிக்கெட். இந்த டிக்கெட்டுமே நிறைய பேருக்கு பயன்படக்கூடிய ஒரு டிக்கெட் தான். இதுல நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. கண்டிப்பா பயன்படுத்திக்கோங்க தேவைப்படுறவங்க. ஃபர்ஸ்ட் விஷயம், இதுக்கும் நம்ம புக் பண்றதுக்கு ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். நெக்ஸ்ட், ஒரு மொபைல் நம்பர்ல இருந்து நம்ம ஒரு தடவை புக் பண்ணும்போது மேக்சிமம் 2 பேருக்கு பண்ணிக்கலாம். ஆனா ஒரு 2 பேத்துக்கு தான் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா அப்படி கிடையாது. திரும்பவும் 2 பேத்துக்கு, திரும்பவும் 2 பேத்துக்கு, அப்படி நீங்க 10 15 இந்த மாதிரி கூட பண்ணிக்கலாம். ஆனா ஒரு தடவை புக்கிங்ல 2 பேரோட டீடைல்ஸ் தான் ஆட் பண்ணணும். நீங்க மறுபடியும் அதே ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணி இன்னும் 2 பேத்துக்கு நீங்க புக் பண்ணிக்கலாம். சோ இந்த வர்ச்சுவல் சேவால நம்ம சேவாவுக்கு போக முடியாது. அதுக்கு பதிலா 300 ரூபாய் தர்ஷன் டிக்கெட் இதுல ப்ரொவைட் பண்ணுவாங்க. இது வந்து 300 ரூபாய் தரிசனத்துக்கான ஒரு ஆல்டர்னேட்டிவ் டிக்கெட் தான். ஓகே, சோ இதுல இருக்க லிமிட்னு பார்த்தோம். மேக்சிமம் எத்தனை பேருக்கு பண்ண முடியும் அப்படின்னா நீங்க எத்தனை பேருக்கு வேணாலும் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது வந்து இன்னொரு முக்கியமான ஸ்பெஷல் விஷயம் என்னன்னா, மத்த டிக்கெட்லாம் ஒரு தடவை பண்ணிட்டோம்னா சேம் அதே பர்சனுக்கு பண்றதுக்கு மினிமம் ஒரு 30 நாளாவது டைம் கேப் வந்து கேட்கும். ஆனா வர்ச்சுவல் சேவால அப்படி கிடையாது. அதே நபருக்கு அதே ஆதார் கார்டை யூஸ் பண்ணி நீங்க திரும்பவுமே டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். அது ஒரு நல்ல விஷயம் இதுல. இப்போ மாசத்துல 2 தடவை நான் பார்க்கணும்னாலும் 2 தடவை ஆதார் கார்டு யூஸ் பண்ணி நீங்க இதுல டிக்கெட் வந்து புக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து இதுல இருக்க முக்கியமான விஷயம் வேற என்ன அப்படின்னா, புக் பண்ணும்போது நம்ம சேவா ஃபர்ஸ்ட் பண்ணணும். அதுக்கு அடுத்தது தான் நம்ம தர்ஷன் டிக்கெட் வந்து புக் பண்ணணும். இந்த 2 ஸ்டெப் இருக்கு. இதோட வீடியோ நம்ம சேனல்ல இருக்கு, செக் பண்ணி பாருங்க. இப்போ சேவா புக் பண்ணும்போது நம்ம டீடைல்ஸ் எல்லாம் கொடுக்கணும். கோத்திரம், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி இந்த மாதிரி டீடைல்ஸ் நம்ம வந்து கொடுக்குற மாதிரி இருக்கும். சேவா புக் பண்ணிட்டோம்னா தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணுவாங்க. அந்த தர்ஷன் டிக்கெட் ஓபன் பண்ணும்போது அதுக்கப்புறமும் நமக்கு தர்ஷன் டிக்கெட் அவைலபிள் இருந்தா அந்த தரிசன டிக்கெட்டை புக் பண்றதுக்கு நீங்க கண்டிப்பா போட்டோ வந்து அப்லோட் பண்ணணும். 2 பேத்துக்கு வர்ச்சுவல் சேவால டிக்கெட் புக் பண்றீங்கன்னா அந்த 2 பேரோட போட்டோவை கரெக்டா நீங்க போட்டோ எடுத்துக்கிட்டு ஒரு MB சைஸ்க்குள்ள வச்சுக்கிட்டு அதுல அப்லோட் பண்ணீங்கன்னா தான் உங்களுக்கான தர்ஷன் டிக்கெட் வந்து சக்சஸ்ஃபுல்லா புக் ஆகும். அண்ட் இந்த வர்ச்சுவல் சேவாவோட தர்ஷன் டிக்கெட்லயே அந்த 2 பேரோட போட்டோவும் பிரிண்ட் ஆகி வரும். நீங்க ஒன்னு ஆதார் கார்டுல இருக்க போட்டோ அப்லோட் பண்ணலாம், ஆதார் போட்டோ அப்லோட் பண்ணலாம், இல்லைன்னா நீங்க வந்து ஒரு பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ கூட வந்து அப்லோட் பண்ணலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் நமக்கு டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ற மாதிரி இருக்கும். 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்க இந்த தரிசன டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிக்கெட் வந்து அங்க பிரதர்ஷன டிக்கெட். இந்த அங்க பிரதர்ஷன டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஆன்லைன்ல மட்டும்தான் ஓபன் ஆகும். அதனால இது புக் பண்றதுலயும் ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு, நோட் பண்ணிக்கோங்க. ஒரு மொபைல் நம்பர்ல மேக்சிமம் 2 பேருக்கு தான் நம்ம புக்கிங் வந்து பண்ணலாம். மேல் ஃபீமேல் கூட நம்ம பண்ணிக்கலாம், ஃபீமேல் கூட பண்ணிக்கலாம். ஆனா அங்க பிரதர்ஷனம் போகும்போது தனித்தனியா டிக்கெட் நீங்க மேல் ஃபீமேலா இருந்தா தனித்தனியா ஒரு பிரிண்ட் அவுட் போட்டு வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா 2 பேத்துக்கும் தனித்தனியா தான் கியூல வந்து அலோவ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் வந்து இது ஃப்ரீ டிக்கெட் அப்படின்றனால உங்களுக்கு லிமிடெட் தான், 750 டிக்கெட் தான், ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகும். அதுல வந்து நீங்க புக்கிங் கன்ஃபார்மா கிடைக்கணும்னா இதுக்கான காப்பி பேஸ்ட் மெத்தட்லாம் நீங்க யூஸ் பண்ணணும். அப்பதான் உங்களால கன்ஃபார்மான டிக்கெட் வந்து புக் பண்ண முடியும். இதுக்கு டைம் கேப் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாதுங்க. ஸோ ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நமக்கு வந்து ஒரு 23ஆம் தேதி தான் இதோட டைம். அப்போ ஓப்பன் ஆகும்போது சேம் இதுக்கு முன்னாடி புக் பண்ணவங்களுக்கும் புக் ஆகும்போது அவங்க புக் பண்ணும்போது புக் ஆகிருது. ஸோ இந்த மாதிரி டைம் கேப் அப்படின்ற எரர் வந்து வர்றதில்ல. அதனால மாதம் கூட நம்ம தாராளமா புக் பண்ணிக்கலாம். போட்டோ வந்து அப்லோட் பண்ண தேவையில்லை. டீடைல்ஸ் மட்டும் நம்ம என்டர் பண்ணாலே போதுமானது. இதுக்கும் ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். 2 பேரோட ஆதார் கார்டு நம்பர், அவங்களோட பேரு, இந்த டீடைல்ஸ் எல்லாம் நீங்க கொடுக்கணும். இப்ப நான் சொன்ன டிக்கெட்ல எல்லாமே ஆதார் கார்டு கம்பல்சரின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? சோ இதுல நீங்க புக்கிங்ல எல்லா டிக்கெட்லயுமே நீங்க மெயினா வந்து ஞாபகம் வச்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, சிலர் வந்து ஃபாஸ்டா புக் பண்ணி புக் ஆகிடணும் அப்படின்றதுக்காக நம்ம ரொம்ப ஃபாஸ்டா புக் ஆகுவோம். அதுல வந்து நம்ம பண்ற மிஸ்டேக் வந்து நேம்ல மிஸ்டேக் பண்ணிடுவோம், ஜெண்டர் மிஸ்டேக் பண்ணிடுவோம், ஏஜ் மிஸ்டேக் பண்ணிடுவோம். இது 3மே ப்ராப்ளம் கிடையாது. ஆனா ஆதார் கார்டு நம்பர் மட்டும் நீங்க கரெக்டா என்டர் பண்ணிக்கணும். சப்போஸ் அதுல ஏதாவது மிஸ்டேக் இருந்துச்சுன்னா நம்மளால எக்ஸ்கியூஸ் கேட்க முடியாது. முடிஞ்ச வரைக்கும் ஆதார் நம்பரை மட்டும் கரெக்டா என்டர் பண்ற மாதிரி பாத்துக்கோங்க. அண்ட் இதுல வந்து உங்களுக்கு பேமெண்ட் ஆப்ஷன் இருக்காது, ஃப்ரீ அப்படின்றனால ஈஸியாவே புக் ஆகிரும். அண்ட் ரொம்ப ஃபாஸ்டா வந்து புக் பண்ற மாதிரி இருக்கும். 12 வயசுக்கு மேலதான் நம்ம புக் பண்ண முடியும். அண்ட் இந்த டிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு ஆதார் கார்டு அண்ட் அதோட டீடைல்ஸ் இருந்தாலே போதுமானது. டைம் கேப் இந்த மாதிரி எந்த ஒரு ரூல்ஸுமே இதுல கிடையாது. அடுத்ததான் நம்ம பார்க்கக்கூடிய டிக்கெட் வந்து சீனியர் சிட்டிசன், மாற்றுத்திறனாளிகள் அண்ட் மெடிக்கல் கேசஸ்ல புக் பண்ணக்கூடிய சீனியர் சிட்டிசன் தர்ஷன் டிக்கெட்.
இந்த டிக்கெட் பொறுத்த வரைக்கும் ஒரு மொபைல் நம்பர்ல ஒரு புக்கிங், அதாவது ஒரு புக்கிங் அப்படின்றது சீனியர் சிட்டிசனா இருந்தாங்கன்னா அவங்களுக்கும் அவங்க கூட போறவங்களுக்கும் சேர்த்தே வந்துடும். ஸோ அதனால இதுல வந்து ஒரு புக்கிங் தான். இந்த புக்கிங் பொறுத்த வரைக்கும் நமக்கு எல்லா கேட்டகரியிலுமே அப்படிதான். ஒருத்தருக்கு புக் பண்றீங்க அப்படின்னா அவங்க கூட அட்டண்டனா அவங்களுக்கு உதவிக்கு போறவங்களும் அதுல ஆட் பண்ணிக்கலாம். அதுல மேக்சிமம் வந்து சீனியர் சிட்டிசனுக்கு ஸ்பௌஸ் மட்டும்தான் வந்து அலோவ் பண்றாங்க. சில வேலைகள்ல கூட போறது அவங்களோட தம்பியோ அண்ணாவோ இந்த மாதிரி இருந்தாங்கன்னா அலோவ் பண்றாங்க. மாற்றுத்திறனாளிகள் அவங்களோட அப்பா அம்மா இந்த மாதிரி கூட போகலாம். ஏன்னா அவங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து கிடையாது இல்லையா? ஸோ அதனால மெடிக்கல் கேசஸும் ஸ்பௌஸ் தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பட் அவங்களுக்கு ஏஜ் கம்மியா இருக்கு அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா அவங்களோட அப்பா அம்மாவோ இல்ல அவங்களோட பிளட் ரிலேஷன்ஸ் வந்து கூட்டிட்டு போகலாம். இந்த டிக்கெட்டும் ஃபுல்லா ஃப்ரீ தான் உங்களுக்கு. சீனியர் சிட்டிசனுக்கு ஏஜ் லிமிட் இருக்கு. 65 வயசுக்கு மேல இருக்கணும். அவங்க கூட போகக்கூடிய டிபெண்டனுக்கு 50 வயசுக்கு மேல இருக்கணும். இது முக்கியமான ரூல். இந்த ரூல் இருந்தாதான் புக் பண்ணவே முடியும். மாற்றுத்திறனாளி பொறுத்த வரைக்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. மெடிக்கல் கேசஸ்க்கும் ஏஜ் லிமிட் கிடையாது. நெக்ஸ்ட் இருக்கிற முக்கியமான ரூல் வந்து என்ன அப்படின்னா டாக்குமெண்ட்ஸ் வந்து அப்லோட் பண்ணணும். சீனியர் சிட்டிசனுக்கு ஆதார் கார்டு, அவங்களோட ஆதார் கார்டும், மாற்றுத்திறனாளியா இருந்தா அவங்களோட ஐடி கார்டும், மெடிக்கல் சர்டிபிகேட், மெடிக்கல் கேசஸ்ல இருக்கிறவங்க போட்டோ எடுத்து 1 MBக்குள்ள சைஸ் இருக்கிற மாதிரி நீங்க கண்டிப்பா அப்லோட் வந்து பண்ணணும். அப்லோட் பண்ணாதான் உங்களோட புக்கிங்கே வந்து கம்ப்ளீட் ஆகும். ஸோ இந்த இதை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் வந்து பண்ணியே ஆகணும். அதுக்கு அடுத்தது ஒரு தடவை நம்ம புக் பண்ணி தர்ஷன் பார்த்துட்டோம் அப்படின்னா நெக்ஸ்ட் அதே ஆதார் நம்பர் யூஸ் பண்ணி தர்ஷன் டிக்கெட் புக் பண்றதுக்கு கரெக்டா 90 நாள் டைம் கேப் வந்து கேட்கும். இந்த டைம்குள்ள நீங்க 300 தர்ஷன், ஆர்ஜித சேவா, லக்கி டிப் இந்த மாதிரி எது வேணாலும் நீங்க வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். சேம் இதே டிக்கெட்டை நீங்க வந்து யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது எல்லாமே இதுல இருக்க முக்கியமான விஷயங்கள். அண்ட் இந்த டிக்கெட் ஆன்லைன்ல மட்டும்தான் கிடைக்கும். ஆஃப்லைன்ல உங்களுக்கு எங்கேயுமே கிடைக்காது. ஸோ இந்த சீனியர் சிட்டிசன் கேட்டகரியில இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான தர்ஷன் டிக்கெட் தான் இது. தாராளமா நீங்க புக் பண்ணலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ரீ தான். ஒரு நாளைக்கு 1000 டிக்கெட் ரிலீஸ் ஆகும். அடுத்ததா இருக்கிறது எல்லாருமே புக் பண்ணக்கூடிய 300 தர்ஷன் டிக்கெட்டுங்க. இந்த 300 தர்ஷன் டிக்கெட்ல ஒரு சில முக்கியமான விஷயங்கள் இருக்கு. அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்றேன். ஒரு மொபைல் நம்பர்ல நம்ம மேக்சிமம் 6 பேருக்கு புக்கிங் பண்ணிக்கலாம். மினிமம் ஒரு நபருக்கு புக்கிங் வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 10 பேருக்கு பண்ணணும்னா ஒரு மொபைல் நம்பர்ல ஃபர்ஸ்ட் டைம் 6 பேருக்கு பண்ணிட்டு திரும்பியும் அதே மொபைல் நம்பர்ல 4 பேருக்கு பண்ணலாமா அப்படின்னா கண்டிப்பா பண்ண முடியாது. ஒரு புக்கிங்க்கும் அடுத்த புக்கிங்க்கும் கண்டிப்பா 30 நாள் கேப் வந்து இருக்கணும். அப்படி இருந்தாதான் நம்மளோட மொபைல் நம்பர்ல புக்கிங்ஸே வந்து எடுத்துக்கும். அண்ட் ஆதார் கார்டுக்கும் அதே மாதிரி தான். ஸோ ஒருத்தவங்க வந்து தர்ஷன் பார்த்துருந்தாங்கன்னா அவங்க புக்கிங் பண்ணி அடுத்து ஒரு 30 நாள் கழிச்சு தான் 300 தர்ஷன் டிக்கெட் ஆன்லைன்ல புக் பண்ண முடியும். இந்த டிக்கெட்டுக்கும் நமக்கு வந்து கேப் வந்து இருக்கு. அண்ட் மொபைல் நம்பர் யூஸ் பண்றதுலேயே அதே மாதிரி தான் இருக்கும். இமீடியட்டா அடுத்த ஒரு புக்கிங் நம்ம ட்ரை பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி நீங்க ஆக்டிவ்ல உங்களுக்கு புக்கிங்ஸ் இருக்கு அப்படின்ற மாதிரி எரர் கண்டிப்பா வரும். போட்டோ அப்லோட் பண்ணணும்னா இதுக்கெல்லாம் அப்லோட் பண்ண தேவையில்லைங்க. ஜஸ்ட் வந்து அவங்களோட பேரு, அவங்களோட ஏஜ், அவங்களோட ஆதார் நம்பர் இது இருந்தாலே போதுமானது. தாராளமா நீங்க 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த டிக்கெட்ல வந்து 12 வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு தான் தர்ஷன் டிக்கெட்டே எடுத்துக்கும். உங்க குழந்தைக்கு 11 வயசுக்கு கீழே இருக்குன்னா நீங்க தாராளமா புக் பண்ண தேவையில்லை. உங்க கூடயே ஃப்ரீயா நீங்க கூட்டிட்டு போகலாம். ஸோ இந்த டிக்கெட் நம்ம ஃபாஸ்டா பண்றதுக்கு காப்பி பேஸ்ட் மெத்தட் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா 6 பேருக்கு பண்றோம் இல்லையா? ஸோ அதனால இந்த புக்கிங்க்கும் ஆதார் கார்டு தான் கண்டிப்பா வேணும். நம்ம வேற எந்த ப்ரூஃபுமே யூஸ் பண்ண முடியாது. இப்போ நான் வந்து வேற ஒரு புக்கிங் பண்ணியிருக்கேன். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு அங்க பிரதர்ஷன டிக்கெட் வந்து ஆதார் கார்டு யூஸ் பண்ணி புக் பண்ணியிருக்கேன். சேம் டேக்கு 300 புக் பண்ணலாமானா தாராளமா புக் பண்ணலாம். நீங்க ஒரே நாள்ல 5 தர்ஷன் பாக்குற மாதிரி கூட நீங்க பிளான் பண்ணலாம். அதுல ஆர்ஜித சேவா, கல்யாணோற்சவம் புக் பண்ணிக்கலாம். வர்ச்சுவல் சேவால ஒரு டிக்கெட்டோ 2 டிக்கெட்டோ நீங்க ட்ரை பண்ணிக்கலாம். அங்க பிரதர்ஷன புக் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து 300 தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணிக்கலாம். SST வாங்கிக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஒரு டிக்கெட்டை நம்ம திரும்ப திரும்ப புக் பண்றதுக்கு மட்டும்தான் டைம் கேப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கே தவிர நம்ம வேற டிக்கெட் புக் பண்றதுக்கு அந்த மாதிரி எந்த கேப்புமே கிடையாது. ஸோ இதுதான் 300 தர்ஷன்ல இருக்க முக்கியமான ரூல். அண்ட் லாஸ்டா நம்ம பார்க்கக்கூடிய டிக்கெட் வந்து ரீசெண்டா இன்ட்ரடியூஸ் பண்ண ஹோமம். கீழே அலிப்பிரியில நடக்கக்கூடிய ஸ்ரீனிவாச ஹோமத்துல நம்ம பார்ட்டிசிபேட் பண்ணோம் அப்படின்னா திருமலையில ATC சர்க்கிள் வழியா 300 தர்ஷன் நம்ம பார்க்கலாம். இது வந்து இதுக்கு முன்னாடி ஹோமம் மட்டும்தான் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. அதுக்கப்புறம் நிறைய பக்தர்கள் ஹோமத்துக்கு வரணும் அப்படின்றதுக்காக அவங்களுக்கு ஒரு ப்ரீரியாரிட்டியா 300 தர்ஷன் டிக்கெட்டும் இப்போ கொடுத்துருக்காங்க. இதுல வந்து ஆதார் கார்டு கண்டிப்பா வேணும். ஹோமம் கூட சேர்த்து நமக்கு மொத்தம் 1600 பே பண்ணணும். அதுல 2 பேர் ஹோமத்துல பார்ட்டிசிபேட் பண்றதுக்கு 1000 ரூபாயும் 600 300 தர்ஷன் டிக்கெட் 2 வந்துடும். ஸோ நீங்க திருமலையில ATC சர்க்கிள் வழியும் டெய்லி மத்தியானம் 3 மணிக்கு உங்களுக்கான தர்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆயிரும். நீங்க ஜாயின் பண்ணி தர்ஷன் பார்த்துக்கலாம். இதோட புக்கிங் பொறுத்த வரைக்கும் நம்ம போட்டோலாம் எதுவுமே அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆதார் டீடைல்ஸ் இதெல்லாம் வச்சு நம்ம புக் பண்ணா போதும். 12 வயசுக்கு மேல நம்ம புக் பண்ணிக்கலாம். இந்த டிக்கெட்ல இதுதாங்க ஜென்ரலான இன்ஃபர்மேஷன் இருக்கு. ஸோ வேற எதுவும் கிடையாது. ஸோ இந்த டிக்கெட்ஸ்ல உங்களுக்கு கண்டிப்பா ஆன்லைன்ல நீங்க தர்ஷன் டிக்கெட் புக் பண்ணும்போது தேவையான தகவல்கள் கிடைச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுல இல்லாத தர்ஷன் டிக்கெட் உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும்னா
அது என்ன டிக்கெட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அடுத்த ஒரு வீடியோல நான் அதை பத்தின டீடைல்ஸா அப்டேட் பண்றேன். இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்தவங்க வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சா இல்லையான்றதையும் கண்டிப்பா சொல்லுங்க. இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோல மீட் பண்ணலாம். தேங்க்யூ.